வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. பிஓ, டிஎன் டெட்டு, எஸ்ஜிடி ட்ரை பண்ண டீச்சர்ஸுக்கான முக்கியமான கிளாஸஸை இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த அரசியலமைப்புலேருந்து. இதில் என்ன அப்படின்னா, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ மக்களாட்சி தான் பெரிய அளவுக்கு நாடு விரும்பிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா அரசாங்க அமைப்புகள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். எப்படின்னா, முதல்ல அரசாங்க அமைப்புகள் பற்றி பார்த்துடலாம். அதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அப்படிங்கிறது பொறுத்து தான், அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நாட்டுடைய ஆட்சி அமையுது. இது வந்து என்னுடைய டெஃபினிஷன் தெரியும் உங்களுக்கு. பல வகையான அரசாங்கங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. உயர் குடியாட்சி, பல வகையான இதுன்னு பார்த்தீங்கன்னா உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி, குடியரசு. இப்போ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உயர் குடியாட்சி அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். உயர்ந்த குடியாட்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இதில் என்ன, உயர்குடிய ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் அதாவது என்ன சொல்கிறது, இந்த சிறப்புரிமைகள் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர்கிட்ட இருந்து சொல்லப்படுது. சரிங்களா, அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கிலாந்து அதுக்கான எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். சிறப்புரிமைகள் இருக்கும் ஆளும் வர்க்கத்தினர், இதை தான். இப்போ இங்கிலாந்து, ஸ்பெயின், இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பாருங்கள், முடியாட்சி. அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கம். அதாவது ஒரு நபர், வழக்கமாக அரசர் தான், ஒரு நபரால் அமைக்கப்படக்கூடிய அந்த அரசாங்கம் தான் வந்து முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அரசியலமைப்பு முடியாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பூட்டான், ஓமன், அப்புறம் கத்தார், இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சி அப்படின்னு நான் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, முழு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நபரால், முழு அதிகாரம் இருக்கிற ஒரு நபரால் அமைக்கப்படக்கூடிய அந்த அரசாங்கம் தான் தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா வடகொரியா, சவுதி அரேபியா, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்கிறோம். அடுத்து சிறு குழு ஆட்சி அப்படிங்கிறத பார்ப்போம். சிறு குழு ஆட்சியில் என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களுடைய சின்ன குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்துறது தான் ஒரு சிறு குழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சொன்னோம்னா முன்னாள் அன்போடு முன்னாள் சோவியத் யூனியன். சரிங்களா, முன்னாள் சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யா நம்ம சொல்கிறோம். சீனா, வெனிசுலா, வடகொரியா, இதெல்லாமே வந்து அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், மத குருமார்களின் ஆட்சி. மத குருமார்கள் ஒரு மதத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதில் சொல்லுவோம். அவங்க கடவுளாகவோ அல்லது கடவுளுடைய பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படக்கூடிய ஆட்சி அரசாங்கம் தான் வந்து மத குருமார்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சிட்டியை நம்ம சொல்லுவாங்க. ஆறாவது பாருங்க, மக்களாட்சி. இது வந்து நம்ம எல்லாம் மேக்ஸிமம் பரவலாக பயன்படுத்தோம். ஒரு நாட்டினுடைய தகுதியுள்ள குடிமக்களால், அதாவது ஓட்டு போடுற அளவுக்கு தகுதியுள்ள குடிமக்களால் ஓட்டு போட்டு தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகள் மூலமாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா இந்தியா, இதெல்லாம் சொல்ல வரிசை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், குடியரசு அப்படின்றதில் போய் பார்ப்போம். குடியரசு அப்படிங்கிறது மக்கள்கிட்டயோ அல்லது அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள்கிட்டயோ உயரிய அதிகாரம் இருக்கிற அரசாங்க முறை வந்து குடியாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை அரசாங்கத்தில் ஒரு குடிமன்னரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, சரிங்களா, அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் வந்து இருப்பார். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம சொல்கிறோம். இதில் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நியூஸ், அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோம் நாட்டில் முதல் குடியரசு அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ் பப்ளிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுது. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பொது விவகாரம் அப்படின்னு பொருள். இதனுடைய மீனிங் வந்து அது சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நவம்பர் 26, அதாவது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கிட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம பார்க்கலாம். இப்போ மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்கள் தாங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த ஆட்சி முறை வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். சரிங்களா, மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பின கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் போராட்டங்கள் நடத்துறதுக்கும் உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது டெமோஸ் என்ன சொன்னால், இந்த மக்களாட்சி அப்படிங்கிற சொல் டெமோஸ் மற்றும் கிரேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 கிரேக்க சொற்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேஷி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்னு பொருள். இதுக்கு மீனிங் வந்து அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ மக்களாட்சி அப்படிங்கிறடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் மக்களுடைய உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களின் கைகளில் அதிகாரம் உள்ளது. இது அப்படியே வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்காங்க. நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது அப்படின்னு அதனுடைய பொருளை. சரி, மேலும் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான அல்லது நேர்மையான அப்படிங்களா அந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய வரையறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இடையில ஒரு மகாத்மா காந்தி ஒரு தகவல் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான மக்களாட்சி 20 பேர் குழுவாக உட்கார்ந்துட்டு செயல்படுத்த முடியாது.
இது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம மக்களாலையும் செயல்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் இதை சொல்லியிருப்பார். சரி, மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம இதில் பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஒன்றுன்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன, முடிவெடுக்கும் அதிகாரம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் கடைசி இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது பாருங்க, நேர்மையான தேர்தல், அதாவது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு கூறுகளாக இருக்குது. மூணாவது 18 வயது நிறைவு. 18 வயசு நிறைவடைஞ்ச எல்லாரும் சம மதிப்பு இருக்கிறவங்களாக அதாவது ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது, இதெல்லாம் வரிசையாக சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒன்று ஃபேமஸான ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பார். இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது. அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்குடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக சொல்லக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் அவர் வந்து மக்களாட்சிக்கு ஒரு வரையறை கொடுத்துப்பார். இப்போ மக்களாட்சியினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி பற்றி பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, ஏத்தன்ஸ் உட்பட பண்டை கிரேக்க நாட்டுடைய ஒரு சில நகர அரசுகளில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களாட்சி முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வேத காலத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு தகவலும் சொன்னாங்க. ஸோ இந்தியாவில் வந்து வேத காலத்துக்கு முன்பாக அப்படின்றது மெயில் வச்சுக்கணும். அடுத்து உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகா, அதாவது உள்ளாட்சி அமைப்பினுடைய அடிப்படை அழகா சுயாட்சி இருக்கக்கூடிய கிராம குழுக்கள், சரிங்களா? அந்த குழு, அந்த குரூப், அந்த கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்ற செய்தி வந்து சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலில் இருந்து சொல்லப்படுது. பண்டைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழருடைய அந்த சோழருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடவாளை முறை இருந்துச்சு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் தான். அடுத்து பாருங்கள், மக்களாட்சியின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு 2 இருக்குது. இப்போ நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன? அதாவது மறைமுக மக்களாட்சி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது ஒரு பொருள் உண்டு. சரி, மக்களாட்சி வகைகள் அப்படிங்கிறது மக்கள் சமமாக பங்கேற்றுக்கிறதுக்கு அனுமதிக்க குறிக்கக்கூடிய அந்த சமூக அமைப்பு இல்லைங்களா, அரசாங்க வகைகளை குறிக்குன்னு சொல்லுவாங்க. நேரடி மக்களாட்சி இதை பற்றி என்ன சொல்லணும்னா, பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சொல்லலாம், பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் சொல்லலாம். மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் என்ன சொல்லணும்னா பொது விவகாரங்கள். அதாவது பொது விவகாரங்களில் மக்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக, சரிங்களா, அந்த பிரதிநிதிகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த அரசாங்கத்துடைய முறை வந்து மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இதெல்லாம் சொல்லலாம். மக்களாட்சியுடைய நிறைகள் குறைகள் பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியுடைய நிறைகள் என்னன்றது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுப்பும் பதில் சொல்லக்கூடிய கடமையும். அதாவது பொறுப்பும் பதில் சொல்லக்கூடிய கடமையும் இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு மீனிங்காக நம்ம பார்ப்போம், அதனுடைய நிறைகள். ரெண்டாவது சமத்துவம் சகோதரத்துவம், மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் சகோதரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மூணாவது பாருங்கள், மக்களுடைய பொறுப்புணர்ச்சி இருக்கும். அடுத்து தல சுயாட்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் இருக்குது, இதெல்லாம் வரிசையாக சொல்லலாம். மக்கள் இறையாண்மை, சகோதர மண்பான்மை, அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு, இதெல்லாம் வரிசையாக சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குறைகள் என்ன இருக்குது? குறைகள் பார்த்திங்கன்னா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட என்ன சொல்கிறது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், வாக்காளருக்கு இடையில போதிய அளவுக்கு ஆர்வம் இல்லாது, வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு லாஸ்ட் டைம் நடந்து முடிஞ்ச நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் பற்றி 85% பக்கம் வந்திருக்கு தான். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, புதுச்சேரி காட்டிலும் ரொம்ப கம்மி தானே. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 90 சம்திங் மேலே போயிருக்கு. அந்த மாதிரி ஓட்டு போடுறதால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு, சரிங்களா, குறைந்த வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நிலையில்லாத அரசாங்கத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது முடிவெடுக்கக்கூடிய முறையில் வந்து காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி, இதை பற்றி நம்ம சிலது பார்ப்போம். இந்திய நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட ஒரு நாடுன்னு சொல்லுது. இந்தியாவுடைய அந்த நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளடக்கணும்னு சொல்லுவாங்க. இது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறது, அதே மாதிரி கொள்கை முடிவெடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பங்கு எடுத்துக்கிறதும் ஒப்புதல் கொடுக்குறதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கங்களுடைய 2 முக்கிய கூறுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அடுத்து பாருங்கள், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். இந்தியாவில் மக்களாட்சி பார்த்திங்கன்னா 5 முக்கியமான ஒரு கொள்கைகளை சொல்லுது. 5 கொள்கைகள் இதுதான். இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொள்கைகள் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். இதில் என்னென்னா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லிட்டு இந்த 5 முக்கியமான விஷயம் சொல்லுது. 18 வயது சாமான வாக்குரிமை அப்படிங்கிறது 18 வயசு நிரம்பின ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்ன சொல்லுது, தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. சாதி, சமயம், இனம், பால், கல்வி, தகுதின்னு அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் சமமான வாக்குரிமை எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லப்படுது. இது என்ன 1912 to 13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுடில்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்குது பாருங்கள், அந்த கட்டிடத்தை வடிவமைச்சது 2 யாருன்னா எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ற 2 பிரிட்டிஷ் அந்த கட்டட கலைஞர்கள் வந்து வடிவமைச்சாங்க, சரிங்களா. வடிவமைச்சது அவங்க தான். அடுத்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பித்தது வந்து இந்த கட்டடத்தை வந்து 1921 கட்ட ஆரம்பித்து 1927 கட்டி முடிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து அந்த கட்டடத்துக்கு உண்டான ஒரு சில ஸ்பெஷல்ஸ். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இது, இதில் கண்டிப்பாக கேள்விகள் வரும்.
அடுத்து இந்திய தேர்தல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி, அதாவது கூட்டாட்சி அமைப்பு முறையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இங்க நடுவண் அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்லிட்டு இந்த நிலைகள்ல வந்து மக்கள் பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள் வந்துட்டு பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி. இந்தியாவுல பொதுத் தேர்தல இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. இது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தேசிய அளவுல இந்திய நாடாளுமன்றத்தினுடைய இந்த கீழவைன்னு சொல்லப்படக்கூடிய மக்களவையில பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தரை வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்திய அரசுடைய தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் தான் வந்து இவரை நியமனம் செய்வாரு. அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. சரி, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை பொதுத் தேர்தல் மூலமா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியும். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்றாரு. சரி, நாடாளுமன்றத்துடைய இரு அவைகள் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா, ஒண்ணு ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபைக்கு வந்து என்னென்ன பேரு? மேலவை, மாநிலங்களவை அப்படின்னு அதுக்கு இந்த 3மே ஒண்ணு தான். 2வது பார்த்தீங்கன்னா, 2 அவைகள்ல ஒண்ணொண்ணு லோக்சபை, கீழவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இது இருக்கு உங்களுக்கு. நாடாளுமன்றத்தினுடைய மேலவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேலவை பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து என்ன சொல்றது? தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்கள் மூலமாக அத சூஸ் பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த 12 பேர் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகள்ல சிறப்பா சேவை செஞ்சவங்கள 12 பேர மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றாரு. அப்படின்றது ஒரு முக்கியமான இதில தகவல். அடுத்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதில இருக்குது பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்களவையோட முதல் பொதுத் தேர்தல் வந்து 1951ல அக்டோபர் 25ல நடந்துச்சு. அதாவது அந்த 25 நாள்லருந்து 1952 வருஷம் அந்த பார்த்தீங்கன்னா, அந்த பிப்ரவரி 21ஆம் நாள் வரைக்கும் பல காலகட்டங்களாக நடந்தது அப்படின்ற ஒரு தகவல் இதில பார்ப்போம். மொத்தம் அப்ப இருந்த 489 இடங்கள்ல 364 இடங்கள்ல வெற்றி அடைஞ்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்லுது? ஆட்சிய பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சுதந்திர இந்தியாவுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அடுத்து பொதுத் தேர்தல் அப்படின்ற ஒரு வேர்ட் எடுத்தோம் அப்படின்னா, 1920லயே நடந்திருக்கும். இம்பீரியல் கவுன்சில் அப்படின்ற மத்திய சட்டசபைக்கு, மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1920ல பிரிட்டிஷ் இந்தியாவுல முதல் பொதுத் தேர்தல் நடந்துச்சு. இதுதான் இந்திய வரலாற்றுல முதல் பொதுத் தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தல்ல தான் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது அந்த டைம்ல தான். சரி, இப்ப இதுலயே இன்னும் சில தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்றது? இந்திய மக்களாட்சி பார்த்தீங்கன்னா, எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சில சவால்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி, வகுப்பு, சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமாதல், அரசியல் வன்முறை அப்படின்ட்டு இத வரிசையா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மக்களாட்சி முறை வெற்றிகரமா செயல்படுறதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகள் இருக்கு. அதுவும் இது வரிசையா அதில குடுத்துருப்போம். இத சும்மா எக்ஸ்ட்ராவா சைட்ல வச்சுக்கோங்க. ஏழைகள், எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு மக்களாட்சியுடைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்றதும், 2வது பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய அந்த அதிகாரத்தையும், பொது சொத்துக்களையும் தவறா பயன்படுத்தாம இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மக்களாட்சி முறைய அதாவது மக்களாட்சி முறையை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மக்களாட்சிக்குன்னு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் அவை இருக்கு பாருங்க. அந்த மக்களாட்சி முறைன்னு இருக்கு பாருங்க. அந்த முறைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக தீமைகள், சரிங்களா? சமூக கொடுமைகளையும் ஒழிக்கிறதுக்காக இத இது பண்ணியிருப்பாங்க. மக்களுடைய கருத்து பிரதிபலிக்கக்கூடிய பாரபட்சம் இல்லாத திறமை இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தேவைய உணர்றது, பொதுமக்களுடைய கருத்து வலுவா இருக்கிறது, இதெல்லாம் வரிசையா நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதில பாருங்க, மக்கள்கிட்ட சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம் நிலவருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் பத்தின சில தகவல்களும் இதில அதாவது அடிப்படை உரிமைகள் பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்கும், விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுறது, இது எல்லாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள கண்காணிக்கிறது, அப்புறம் வலிமையான பொறுப்பு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக உருவாகிறது. சமத்துவம், சுதந்திரம், அப்புறம் சமூக நீதி, பொறுப்புணர்வு, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கிறது மாதிரியான அடிப்படை மக்களாட்சி பண்புகள், புரியுங்களா? ஸோ மக்களுடைய மனசுல வச்சு அதை செயல்படுறது பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி மேல மேல சிறப்பானதாகவும், துடிப்பானதாகவும், வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அப்புறம் அந்த நடத்தைகள் இது எல்லாமே மக்களாட்சியுடைய தலையாய கொள்கைகளோட பொருத்தி வேலை செய்ய வைக்கும். அதனால மக்களாட்சியுடைய இலக்குகள நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்களே தங்கள முன்மாதிரியா பங்கெடுத்துக்கலாம். கடமை உணர்வோட செயல்படுறதுக்கும், தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை உருவாக்குறதுக்கும், தமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இதில சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்களே தவிர, நம்ம இதிலிருந்து இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசியல் இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கான்னு பார்த்தா இருக்காது. நமக்கு தேவையானது புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் தான். இத மட்டும் நம்ம படிச்சு மனப்பாடமா வச்சுக்கிட்டோம்னா போதும். இதிலிருந்து நமக்கு கேள்விகளே வரும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.